இப்படி ஒரு ஆள் வா சைக்கிள் தூக்கி போக்கு ஸ்ட்ரைட்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செயின் ஸ்ப்ராக்கெட்டு 1:1 செயின் ஸ்ப்ராக்கெட் சைக்கிள் எடுத்து செயின் ஸ்ப்ராக்கெட் 1:1 ஷாஃப்ட்டு 20 mm டயமீட்டர் ஷாஃப்ட்டு இப்போ சொல்கிறப்ப 20 mm டயமீட்டர் ஷாஃப்ட்டு பேரிங் 6204 பால் பேரிங். ஸோ இப்போ இந்த வீர் வந்து இதில் ஜாயிண்ட் ஆகிருக்கும் மெர்ஜி பண்ணுறதுக்கு என்கேஜ்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு இதான் லிவர். இந்த கிளச்சை பிடிச்சிங்கன்னா கிளச்சை பிடிச்சோம்னா இது முன்ன பின்ன மூவ் ஆகி இந்த ஒரு பிளேட் இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ளைவீல் வந்து 7 kg ஃப்ளைவீல் 7 kg ஃப்ளைவீலில் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா என்கேஜ் ஆகும். இப்போ நார்மலாக வந்து நீங்கள் ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா இது மட்டும் தான் சுற்றும். ஃப்ளைவீல் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்கும். நீங்கள் என்கேஜ் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ளைவீல் சேர்ந்து சுற்றும். சுற்றுறப்போ அதோட எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஓட்டிட்டு சுற்றணும், கொஞ்சம் சுற்ற விடணும். சுற்றி விட்டுட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் கழிச்சு படி என்கேஜ் பண்ணிங்கன்னா அந்த எனர்ஜி இருக்கும். காலை முடிக்க வேண்டியது அப்போ கொஞ்சம் மூவ் ஆகிட்டு போகும். சொல்லிட்டாலும் அவங்க பட்டாப்பா சொன்னேன். ஸ்டார்டிங் என்ன பண்ணணும்னா வெறுமனை மிதிக்கணும், கிளச்சை பிடிக்காமல் மிதிக்கணும். சவட்டுறப்ப வெறுமனை இது மாத்திரம் வச்சுட்டாங்க. அது கழிஞ்சு இதை என்கேஜ் பண்ணிச்சு கொஞ்சம் சவட்டணும். என்கேஜ் பண்ணி சவட்டுறப்ப இந்த ஃப்ளைவீல் இந்த லோடு இருக்குது அப்ளை ஆகிடும், கொஞ்சம் கறங்க ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து நீங்கள் கொஞ்சம் சுற்றுற பிறகு அப்படியே கிளச்சை பிடிச்ச மணிக்கே விட்டுறலாம். அது வாழ்க்கை போயிட்டே இருக்கும் போகும். இதான் வந்து கான்செப்ட். ஸோ இப்போ இந்த ஃப்ளைவீலோட எனர்ஜி இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கேருந்து இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கிருந்து அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்ப உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளைவீல் மூலமாக கொஞ்சம் மூவ் ஆகிறதான் பேசிக்காக கைனடிக் எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகிருக்கிறது கொஞ்சம் மூவ் ஆகிறதான் கான்செப்ட். நீங்கள் எடுத்தோடனே இப்படி அமுத்தோடனேலாம் எங்கேஜாக கடை ஓடிடாது. ஃபஸ்ட்டு என்கேஜ் பண்ணிட்டு கொஞ்சம் சாட்டணும், 2 ரெவல்யூஷன் 3 ரெவல்யூஷன் சுற்றணும். சுற்றுனா தான் இந்த எனர்ஜி வந்து இது சுற்றும், ஃப்ளைவீல் ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆன பிறகு நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் மதி அது வாட்டில் கொஞ்சம் மூவ் ஆகும். ஸோ இதான் வந்து இதோடைய கான்செப்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தர இந்த லிவர் வந்து வச்சுருக்கோம், இங்கே ஸ்ப்ரிங்கு போட்டிருக்கோம். இதுதான் வந்து பிளேட்டு, இது ஸ்டேஷ்னரி பிளேட்டு. இது வந்து ஃப்ளைவீல் 7 கிலோ 7 kg. டயாமீட்டர் வந்து 10 inch டயாமீட்டர் 10 inch டயாமீட்டர். திக்னஸ் வந்து 25 mm. மைல்டு ஸ்டீல் ஃப்ளைவீல். இது பர் கியர் 1:1.5 பர் கியர். இது ஸ்ப்ரிங்கு. இது வந்து லிவர் மெக்கானிசம் மூவ்மெண்ட்டுக்கு. இது வந்து பிரேக், ஒரு பிரேக் தான், பிரேக்கு ஒரு லிவர். சரியா? இதான் வந்து KERS கைனடிக் எனர்ஜி ரெக்கவரி சிஸ்டம். இப்போ நீங்கள் ஓட்டி பார்த்தா உங்களுக்கு தெரியும். தப்பா மட்டும் இல்லை. Okay.